சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி காலை ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை போற்றுகின்றோம். சிருஷ்டிப்பின் வல்லமையை வெளிப்படுத்தினவரே, உம்மை போற்றுகின்றோம். இயற்கையின் மேல் வல்லமை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வியாதிகளின் மேல் வல்லமை உடையவரே, உம்மை துதிக்கிறோம். அசுத்த ஆவிகளின் மேல் வல்லமை உடையவரே, உம்மை துதிக்கிறோம். சூழ்நிலையின் மேல் அதிகாரமும் வல்லமையும் உடையவரே, உம்மை போற்றுகின்றோம். சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள தம் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்தவரே, உம்மை துதிக்கிறோம். தெரிந்து கொண்டவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாக்குத்தத்தம் செய்ததை நிறைவேற்ற வல்லமை உடையவரே, நன்றி செலுத்துகின்றோம். சகலத்தையும் ஆளும் பிரபுவே, உம்மை துதிக்கின்றோம். சர்வலோகத்தையும் படைத்து சகல அதிகாரங்களையும் உடையவரே, உம்மை துதிக்கின்றோம். பாவத்தை வெறுத்து பாவிகளை நேசிக்க வந்த அன்பு தெய்வமே, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றவரே, உம்மை போற்றுகின்றோம். நோய் அற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்றவரே, இந்த உலகம் புறக்கணிப்பவற்றை தேர்ந்து கொண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம் மீது நம்பிக்கை கொண்ட உன் பிள்ளைகளை கைவிடாமல் காப்பவரே, நன்றி செலுத்துகின்றோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். திருப்பாடல் 34:4 திருப்பாடல் ஆசிரியர் துணை வேண்டி மன்றாடும்போது பதில் கிடைத்தது போல் இன்றும் நாமும் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுக்களுக்கும் மறுமொழி தர வல்லமை உள்ளவர் பெயரால் வேண்டி ஜெபிக்கின்றோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக ஆசீர்வதித்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.